Hi guys, welcome to VPAL. இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஆக்சுவலாக ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. என்ன ரீசனாக மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஸோ கொஞ்சம் லீஷராக பண்ணலாம்னு சொல்லி தான் பண்ணுறோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. இப்போ பாருங்கள், இது நிஃப்டியோட சார்ட்டு. நிஃப்டி ஆக்சுவலாக சொல்ல போனால் இது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி நம்மளுக்கு. ஸோ நிஃப்டியே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. என்னன்னா நம்மளோட ஒரு லெவல்ஸ் சொல்கிறோம்னா அந்த லெவல்ஸ்குள்ளே நிஃப்டி இன்னைக்கு பிளேஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து நிஃப்டியே நம்ம டச் கூட பண்ணலை. ஓகேங்களா, பட் இந்த மாதிரி நடக்கும். அதான் சொன்னேன், எக்ஸ்ட்ரீம் கேப் அப் கேப் டவுன் நடக்கும்போது நம்மள ஒரு லெவல்குள்ள வந்தா ஓகே. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ணவே கூடாது. இதுதான் நம்ம சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ வி அவாய்டட் நிஃப்டி. லெட்ஸ் கோ டு பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து என்னன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக இப்போ தன் புரோக்கர் ரெடி பண்ணேன். ஏன்னா நம்ம ட்ரேடிங் வியூலேயே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸில் ப்ரிஃபர்டு டன். ஸோ அதனால் டன் பண்ணிவிட்டு நம்ம செட்டப் பண்ணோம். இப்படி தான் என் செட்டப் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. சாரி, பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இது வந்து நம்ம வந்து பிஇ எடுக்கும் போது என்ன எடுத்துன்னு சொன்னால் 51,600 கரெக்டுங்களா. அந்த பிஇ எடுத்தது 51,600 அந்த பிஇ ரேஷியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கால் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தா 51,400 51,400 கால். எதர் வி கோ ஃபார் 51,500 51,400. பட் கொஞ்சம் லோவராகவே போயிட்டு இந்த மணி ஆகும்னு சொல்லி 51,400 எடுத்தேன். ஸோ அன்னைக்கு வந்து நான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணேன். ட்ரையல் மட்டும் ரன் பண்ண ஒரு லாட் போட்டு பார்த்தேன். ஸோ இட்ஸ் நல்லா இருக்குது, தான் நல்லா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்ததுக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் புட் எடுத்தேன். புட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓகே இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னு நினச்சி புட் எடுத்தோம். நம்ம கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணேன். சரிங்களா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, சி 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நம்ம இங்கே இந்த டைமில் கிட்டத்தட்ட எடுத்தோம். ஸோ நான் யாரும் வச்சேன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா. கிட்டத்தட்ட எடுத்தோம். நம்ம வந்து ஒரு சின்ன இந்த லெவலில் நான் எடுத்தேன். இங்கே லெவல் திருப்பி கீழே வரவுடனே நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்டாப்லஸ் ஹண்ட். ஓகே, நான் ஸ்டாப்லஸ் ஹண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம பேண்டுக்கு மேலே பிளேஸ் ஆனோடனே நம்ம வந்து இது வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம கணிச்சோம். அங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன் பாருங்கள். நம்ம வந்து பிடிசி ஜோனுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆக முடியல. ஓகேங்களா, ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் இங்கேருந்து போயிட்டு ஒரு ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு கொடுத்து திருப்பி சப்போர்ட் எடுத்து ஒரு ஹையர் ஆகி போச்சு. பட் மார்க்கெட் வந்து என்னாச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கே இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து லெவல்ஸ் ஒரு என்ன மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டுன்றது உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுத்தேன். கால் ஆப்ஷன் எடுத்தது ப்ராஃபிட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு லெவலுக்கு வந்தோடனே நாங்கள் பை சிக்னலில் ஏற்கனவே பையில் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் அக்செப்ட் நடந்துருச்சுன்னு சொன்னோடனே இங்கே வந்தேன். ஒரு சின்ன லாட் எடுத்து நான் ஒரு 40 பாயிண்ட்ஸ் மட்டும் 30 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணி இங்கே வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ லெவல் டு லெவல் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் நம்ம. சரிங்களா, அப்கமிங்கில் நான் அது சீரியஸாக போடுறேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நான் என்ன எடுத்துன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்து பேங்க் நிஃப்டி. ஸோ கோ ஃபார் கோல்டு. கோல்டு பாருங்க எப்படி இருக்கு, முடிஞ்சது பார்த்தீங்களா. ஸோ நேற்று நியூஸ் என்பிசி நியூஸ் இருந்துச்சு. நியூஸ் இருக்கும்போது கூட நீங்கள் மேலே போனால் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோடனே அங்கே போய் சஸ்டெயின் பண்ண முடியல, லெவல் ஸ்ட்ரெச் பண்ணிச்சு, சூப்பராக வந்துச்சு. இது என்ன வந்தேன் இந்த இடத்துல என்ன சொன்னேன், இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னால் அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திருப்பி நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே போய் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ணலாம்னு சொல்லி எப்படி நம்ம லெவல்ஸை பிளான் பண்ணலாம்னு சொல்கிறதோ கரெக்டாக அது மாதிரி நடந்துருச்சு. பிடிசி யூஎஸ்டி சேம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான லெவல்ஸ் இது. நான் இன்னைக்கு வந்து 11:15 3rd. ஸோ இப்போ தான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ பிடிசியும் வந்து ரிஜெக்ட் ஆகி நிற்கிது 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டில். யூஎஸ் 30 பாருங்கள், ஃபஸ்ட் அன்னைக்கு வந்த செல் இட்ஸ் ஸ்டில் வேலிட், ரிஜெக்ஷன் நடந்து கீழே நிற்கிது. ஸோ எல்லா லெவலும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நிஃப்டி இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஆனாலுமே லெவல்ஸை தாண்டி இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம லெவல்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணால் அது வேறு. நம்ம வந்து என்ன மாதிரி டிசைட் எடுக்கலாம் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் லெவல்ஸ்லேயே வந்து உட்காராமல் மார்க்கெட் போச்சுன்னா அன்னைக்கு வந்து அன்யூஷுவல் ஈவெண்ட்ஸாக நடந்திருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம் நம்ம. பட்
நிஃப்டி நம்மளுக்கு வந்து கரெக்டா குடுத்துருச்சு பாருங்க. நிஃப்டி நமக்கு கரெக்ட்டா குடுத்துச்சு. 2 ட்ரேட் நம்மளுக்கு குடுத்துருக்கு. 2 பாருங்க 2 வாட்டி பிரைஸ் அக்செப்ட் ஆயிரு மேல கொண்டு ட்ரை பண்ணாங்க. இங்க திருப்பி இங்க ஆனது இங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஆனது இங்க திருப்பி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி கூட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குமே கரெக்டா சூப்பரா ஒர்க் ஆகுது உங்களுக்கு லெவல்ஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மேலே கீழே வந்து க்ளோஸ் ஆக விடல. இங்க வந்து பை ட்ரேட்ஸ் ஒன்லயே இருந்திருக்கு. அதுக்கு மேலதான் இங்க கால் ஆப்ஷன் வந்து என்ன நடந்திருக்கு உங்களுக்கு செல்டர்ஸ் கீழேயே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஸ்பாட் மட்டும் ஒர்க் ஆகாம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எங்க பிளேஸ் ஆயிருக்குன்னு பொறுத்து நம்ம ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ ஐம் ஷைனிங் ஆஃப் ரைட் நவ். நம்ம அந்த சீரீஸ் மார்க்கெட்டோட பேசிக் வந்து என்னன்றது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். தேங்க்யூ.